மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா இல்லை அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. சார் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் சார் இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருமளைக்கு சொல்கிறேன், இங்கே முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் அவரும் விவசாயி தான் நினைக்கிற. ஓஎஸ் மணி அடிக்கடி சட்டமன்றத்தை எதிர்த்து எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை குழுவாகும். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி, நிழல் பட்ஜெட் போடுவாங்க. இந்த சிவகுமாரா அப்புறம் பட்ஜெட் போனால் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து சார் நான் சொல்லுங்க சார் முடிச்சிடும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார் வேளாண் பட்ஜெட்டில். அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை கேவல மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா இல்லை அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. சார் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் சார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லலை. வாகன போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்பு உறுப்பினர் நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். உறுப்பினர் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர்
இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் சாமி இந்து ஆளுநர் அமைச்சர் கண்டென்ட் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். மாண்பு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். மாண்புமிகு எங்களை உறுப்பினர் 10:29க்கு நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டிவா இல்லைங்க. ஆக இப்போ வந்து ஏன்னா வந்து இப்போ சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ வந்து இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது, 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது, வெகு விரைவில் மழை இருக்கிறது, எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது, அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்போது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குடன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடன் நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க. நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்துள்ள செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் ஸ்டாலின் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்போ நீங்கள் அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 எங்களுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில் உருவாக்கியது 14,955 கோடி. ஆக 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சார மானியம் திமுக ஆட்சி சொல்லுங்க உடனே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டில் திருந்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு என ரூபாய் 14,950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 15,230 கோடியாக இருந்தது. இதன்படி இந்த ஆண்டு 271 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாண்புமிகு சட்டமன்ற அவர்கள் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் மானியம் வேளாண்மை துறையின் நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்படுகிறது. இக்கணக்கு தலைப்பின் கீழ் 2025-26 ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 8,186 கோடி ஆகும். எனினும் ரூபாய் 7,180 கோடி மட்டுமே மானியமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இதன் வாயிலாக ரூபாய் 1,006 கோடி தேவையை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அறியப்பட்டது. எனவேதான் கடந்த ஆண்டின் செலவான ரூபாய் 7,180 கோடியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு இலவச மின்சார கட்டண மானியத்திற்கென ரூபாய் 7,432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை கடந்த ஆண்டின் செலவை விட ரூபாய் 252 கோடி அதிகமாகும். எனினும் 2026-27 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையின் திட்டங்களுக்கு, அதாவது இலவச மின்சார கட்டணத்திற்கு உண்டான மானியத்தை தவிர்த்து மற்ற திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 7,525 கோடி என்பது
கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை விட ரூபாய் 481 கோடி கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தவிர எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், நாங்கள் போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம், உங்கள் பட்ஜெட்டு இந்த கலர், இந்த பட்ஜெட்டு ஆக இந்த கலர் பட்ஜெட்டு. இதில் நீங்கள் படித்தது தான் நாங்கள் எங்கே படித்தது ஒப்பிட்டு உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும், உங்கள் செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னார், மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8186 கோடி, நீங்கள் ஒதுக்கியது 7432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன, நீங்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? டவுட். அதான் அதே போல் நுண்ணீர் பாசன திட்டம், அதில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1168 கோடி நாங்கள் ஒதுக்கின்றோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்கள் பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்கள் நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டிருக்கீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்குது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில், நான் புக்கில் படித்ததா எங்களுக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம், டெல்டா நான் டெல்டாவுக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க, குறைவு 775 கோடி குறைவு. அதே போல் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிவிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26ஆம் ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26ஆம் ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27ஆம் ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதிக்கு ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அதுங்க 10:29 ஆரம்பிச்சு குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷம் போயிருக்கு. குறுக்கீடு இல்லை சொல்லி முடிக்கிறேன். குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷமும் நீங்க 20 நிமிஷம் பேசிட்டீங்க. சுருக்கமா நீங்க முடிக்கிறது நல்லது. நன்றி கூறி முடிக்கலாம். விவசாயிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கீங்க, விவசாயி பேசுறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க, எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல அதே போல மின்சார திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநில பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை, இருக்கிற கரண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க அதுக்கு உடனே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்போ கண்டிப்பாக குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். எப்படி சொன்னாலும் வந்தால் நல்லதுதான். ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம்
கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக நில விவசாயம் அதிகமாகி இன்னும் சொல்லப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ அதான் அதே போல் சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13,80,00,000 கொடுத்தோம். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போல் புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்போ 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில் 36 கோடி ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்கள் 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து இப்போ நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் போட திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். ஆக இது வந்து இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நிதியை வந்து உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை உங்களுடைய கவனத்திற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். ஆக இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறசி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்கள் வெறும் பொதுவாக மாடி தோட்டம் சென்னை நகர போட்ட தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் இது மூலமாக அவரவர்கள் வீட்டிலேயே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அது மாடியிலே பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறை தனியாக டிமாண்ட் பெற வரப்போகுது. மானிய கோரிக்கை நீங்கள் விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும், தயவுசெய்து. ஏன்னா ஒரு அறிவிப்பாகவே சொல்கிறேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஒரு அறிவிப்பு, அதாவது 1:30 மணிக்கு நான் முடிக்க வேண்டும். அன்றைக்கு வந்து 3:45 போது சில உறுப்பினர் அறைக்கு வந்து சொன்னார்கள், ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இந்த 3:30 மணிக்கு கொண்டு போது சிரமம். ஒன்று, சோர்வும் சலிப்பும் உறுப்பினர்களுக்கு ஏற்படாமல் அவையை நாம் வந்து முடிக்க வேண்டும். காலத்தின் அருமை கருதி நீங்கள் உங்கள் உரையை நீங்கள் முடிங்க. அடுத்து வருகிற உறுப்பினர்கள் கொண்டு சொல்கிறேன், 11 பேர் இன்னும் பேச வேண்டும். அதை மனதிலே வைத்து அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பெயர் மாற்றத்தை சொல்கிறேன். இதில் எங்களுடைய உழவர் செயலிக்கு நீங்கள் A1 உழவர் செயலி, பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு பனை பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தண்ணீருக்கான இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை சிறப்பு திட்டம். ஆக பெயரை மாற்றி அதே போல் விருதுகள், விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டத்தை மக்கள் சேவகர் நாங்கள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டம் அறிவித்திருந்தோம். நீங்கள் அந்த திட்டத்திற்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது என்று அறிவித்திருக்கிறீர்கள். நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், அது பருத்தி அதே பண்ணுங்க. SC/STக்கு கூடுதல் மானிய திட்டம் நாங்கள் அறிவித்து ஆண்டுதோறும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் என்ற ஒரு பெயர் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி அறிவித்திருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நெல்லுக்கு கரும்பு பறித்து கடன் தள்ளுபடி அது முழுமையாக தள்ளுவீங்க என்று நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். விவசாயிகள் நம்பிக்கின்றார்கள். ஆக அதில் காவாசி தான் தள்ளுறீங்க. 3/4 லட்சம் இது 1 லட்சமாக அறிவிப்பீங்க. 5 லட்சம் வரை இலவசம் தள்ளுபடி செய்ய முடியும் என்றீங்க. அது அறிவிக்கவில்லை. கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக, அவங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல் அரிசி விலை உயர்வு, அரிசி விலை நாங்கள் எவ்வளோ நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்போ நெல் விலை தனியார் நெல் நீங்கள் அறிவித்திருக்கீங்க. ஆனால் அதை விட கூடுதலாக இப்போ தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் வந்து நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்போ நெல் வாங்கலை, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ வந்து நெல் விவசாயிகள் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்டில் வெளியே அதிகமாக. மாண்புமிகு அமைச்சர் தலைவர்களே, நம்ம உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா
நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கட்சிக்காரில் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதா நம்ம முதலமைச்சரில் கூட திருவாரூர் போகும்போது பேசியிருந்தார். இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரெக்டாக கேட்கும்போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிபிசி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான் அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்றைக்கி கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியில் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் இதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல டிபிசியில் இவங்க சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிபி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவிசி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்களை சந்தித்து உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முன்னாள் தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம் முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 மெட்ரிக் டன் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 62 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா மாவட்டங்களுமே குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே அறிவியாளர்களுக்கு அனுப்பியிருக்கோம். அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக இருக்கும், விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும் நெல்லில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறது